அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 3 நாட்களில் நாம் உலக தொழிலாளர் தினத்தை கொண்டாட உள்ளோம். நீங்கள் தொழிலாளர்களை கொண்டு வியாபாரம் அல்லது அலுவலகம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராக உள்ளீர்களா? உங்களுக்கு உங்கள் பணியாளர்களுடன் சிறந்த அலுவலக சூழலை ஏற்படுத்த நினைக்கின்றீர்களா? அப்படியென்றால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பூமிபாலன் கிரேஸ்மன். இலங்கையில் உள்ள தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பில் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் என்ற வகையில் நீங்கள் பூரண அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சொப் அண்ட் ஆஃபீஸ் ஆக்ட் சட்டத்தின் கீழ் உள்ள தொழிலாளர் சட்டம் தொடர்பில் இன்று பேசப் போகின்றோம். முதலாவது, உங்கள் தொழிலாளி வாரத்திற்கு எவ்வளவு மணித்தியாலங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற விடயம் தொடர்பில் பேசலாம். உங்கள் தொழிலாளிக்கு அதிகபட்சம் வாரத்திற்கு 45 மணித்தியாலங்கள் வேலை செய்யுமாறு உங்களால் கூற முடியும். 42 மணித்தியாலங்கள் வேலை செய்ய முடியும். ஆனால் அதிகபட்சம் 45 மணித்தியாலங்கள் மாத்திரமே உங்களால் அவர்களிடமிருந்து வேலையை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது உதாரணமாக உங்கள் அலுவலகம் திங்கட்கிழமை தொடக்கம் வெள்ளிக்கிழமை வரை வார நாட்களில் 9 மணித்தியாலங்கள் வேலைக்கு அமர்த்தினால் வாரத்திற்கு 45 மணித்தியாலங்கள் வேலையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல நீங்கள் சனிக்கிழமையையும் வேலையை பெற்றுக்கொள்ள நினைப்பீர்கள் என்றால் சனிக்கிழமை அரை நேரத்துடன் 5 வார நாட்களில் 8 மணித்தியால வேலை நாட்களுடன் 45 மணித்தியாலங்களை பூர்த்தி செய்ய முடியும். சனிக்கிழமை வேலை செய்ய வேண்டுமா அல்லது வார நாட்களில் வேலை செய்ய வேண்டுமா என உங்களுடைய வேலை நாட்களுக்கு அமைவாக அல்லது உங்கள் வேலைக்கு அமைவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கேட்க முடியும், 45 மணித்தியாலங்களுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டி ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என கேட்கலாம். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உங்கள் பணியாளர்களுக்கு ஓவர் டைம், அதாவது மேலதிக நேர கொடுப்பனவை வழங்க வேண்டும். ஓவர் டைம் என்றால் ஒரு வாரத்திற்கு 12 மணித்தியாலங்கள் வேலை செய்ய முடியும். ஆனால் இங்கு வழமையாக நாளாந்தம் ஒரு மணித்தியாலத்திற்கு வழங்கும் சம்பளத்தை விட 1.5 மடங்கு சம்பளம் வழங்க வேண்டும். இரண்டாவதாக, உங்கள் தொழிலாளர்களுக்கு எவ்வாறு விடுமுறை வழங்குவது? இதனை நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் 6 பிரிவுகளாக நான் பிரித்து விளங்கப்படுத்துகின்றேன். முதலாவது, ஆனுவல் லீவு. உங்கள் அலுவலகத்தில் ஒரு வருடத்திற்கும் அதிக காலம் பணியாற்றும் ஒருவர் இருந்தால் அவருக்கு வருடத்தில் 14 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த 14 நாட்கள் வேறுபடும். தொழிலாளி ஒருவர் நிறுவனத்துடன் இணைந்து கொண்ட மாதத்திற்கு அமைவாக இது வேறுபடும். இரண்டாவதாக, கேஷுவல் லீவ். ஏதாவது ஒரு ட்ரிப் அல்லது சுகஈனம் அடைகின்ற சந்தர்ப்பத்தில் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். சில நிறுவனங்களில் வேறாக சுகஈன விடுமுறையும் 7 நாட்கள் வழங்குவார்கள். அது உங்கள் தீர்மானத்தின் அடிப்படையில் இது அமையும். ஆனால் இங்கு ஒரு விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு வருடத்திற்கு குறைவானவர்கள் அலுவலகத்தில் இணைந்தால் ஒரே சமயத்தில் 7 நாட்களையும் தொடர்ச்சியாக பெற முடியாது. மூன்றாவது, பப்ளிக் ஹாலிடே. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அதிகளவு பப்ளிக் ஹாலிடே உள்ளது. உதாரணத்திற்கு இண்டிபெண்டன்ஸ் டே, மே டே, சித்திரை புத்தாண்டு, கிறிஸ்மஸ், ஏதாவது ஒரு பொது விடுமுறை வருகின்ற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் விடுமுறை ஒன்று வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு பொது விடுமுறையில் உங்கள் பணியாளர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என நீங்கள் விரும்பினால் ஏனைய நாட்களில் வழங்கப்படும் மணித்தியால சம்பளம் அல்லது நாளாந்த சம்பளத்தை 2 மடங்கு நீங்கள் வழங்க வேண்டும். நான்காவதாக, போயா ஹாலிடே. போயா விடுமுறை நாட்களில் வேலைக்கு வர வேண்டும் என நீங்கள் தீர்மானித்தால் ஏனைய நாட்களை வழங்கப்படும் மணித்தியால சம்பளம் அல்லது நாளாந்த சம்பளத்தை விட 1.5 மடங்கு சம்பளம் வழங்க வேண்டும். ஐந்தாவதாக, வீக்லி ஹாலிடே. உங்கள் தொழிலாளி வாராந்தம் 28 மணித்தியாலங்களுக்கு அதிகமாக வேலை செய்திருந்தால் கிழமைக்கு 1.5 நாட்கள் குறைந்த அளவு விடுமுறை வழங்கப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் விரும்பினால் நான் முன்னர் கூறியதை போன்று வார நாட்கள் திங்கள் தொடக்கம் வெள்ளிக்கிழமை 9 மணித்தியாலங்கள் வேலையை பெற்று சனி மற்றும் ஞாயிறில் விடுமுறை வழங்க முடியும். ஆறாவது, மெட்டர்னிட்டி லீவ். வேலை செய்யும் பணியாளர் பெண் பணியாளர் என்றால் முதலாவது 2வது குழந்தையை பெற்றுக்கொள்வதற்காக 84 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்பட வேண்டும். 2வது குழந்தைக்கு பின்னர் 42 நாட்கள் மாத்திரமே சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்குவதற்கான அனுமதி உள்ளது. சரி, அடுத்ததாக, வேலை நேரத்தில் உங்கள் தொழிலாளிக்கு சாப்பாடு, தேநீர் இடைவேளை வழங்குவது தொடர்பாக அவதானம் செலுத்தினால் உங்கள் தொழிலாளி ஒரு நாளில் 5 மணித்தியாலங்களுக்கு அதிக காலம் வேலை செய்திருந்தால் கட்டாயம் இடைவேளை வழங்கப்பட வேண்டும். வேலை செய்யும் 4 மணித்தியாலங்களுக்கு ஒரு தடவை 30 நிமிடங்களும் இடைவேளை வழங்கப்பட வேண்டும். ஒரு நாளில் 8 மணித்தியாலம் வேலை செய்பவராக இருந்தால் 1 மணித்தியால இடைவேளை வழங்கப்பட வேண்டும். அடுத்ததாக, சுகாதாரம் மற்றும் வாஷ்ரூம் வசதிகள்.
நீங்கள் ஒரு சின்ன இடத்தில் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம். பெரிய அளவு வசதி இல்லாவிட்டாலும் இந்த தொழிலாளர் சட்டம் கூறுவதை போன்று உங்கள் பணியாளர்களுக்கு ஆண் பெண்ணுக்கு தனியாக சுகாதாரமான வாஷ்ரூம் வசதிகள் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒரு மாற்று வழி உள்ளது. அலுவலகத்தில் இவ்வாறான வசதிகள் இல்லாவிட்டால் சுற்று வட்டாரத்தில் இவ்வாறான வசதிகளுடன் சுகாதாரமான வாஷ்ரூம் வசதிகள் உள்ளதாக உறுதிப்படுத்தி அரசாங்கத்தின் அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாய் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அனைவருக்கும் உலக தொழிலாளர் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.